உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துணிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன்.
1 கொரிந்தியர் 7:31 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஆலோசனையில் விளக்கமில்ல. இந்த பூமியில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்து அதில் நம்மளை வச்சிருக்கிறார். அதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, ஆபத்து அழிவும் இருக்குது, ஜீவனும் வாழ்வும் இருக்குது. இதில் நம்ம இப்படித்தான் வாழணும். ஒரு மனிதன் என்றால் தேவனுக்கு முன்பாக தெய்வ பயத்தோடு எப்படி நீதியோடு பரிசுத்தத்தோடு வாழணும்னு ஒரு லிமிட் ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி வேணாலும் நான் வாழ்வேன், ஆண்டவரை பின்பற்றுவேன், ஆலயத்துக்கு போவேன், காணிக்கை கொடுப்பேன், ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் வேணால் உங்கள் மனசை திருப்திப்படுத்தலாம். ஆனால் வேதம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வரைமுறையை நமக்கு வைத்திருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவியாதபடி விழிப்பாய் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் அனுபவிப்பதற்கே சகல நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 அப்படி இருக்குது. நாம் அனுபவிப்பதற்கு சில நன்மைகள், ஆனால் அதிலே ஆபத்து தீமையும் சாத்தான் கொண்டு வரானே. நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டை கத்தி வைண்டார், ஓவரை சாப்பிட்டா நீ வாந்தி பண்ண வேண்டின்றார். அப்போ அதிலே ஆண்டவர் ஒரு லிமிட் வைத்திருக்கிறார்ல, வரைமுறை வைத்திருக்கிறார்ல. அப்போ ஒரு சாப்பாட்டுக்கே எப்படி என்று சொன்னால், இந்த பூமியிலே தேவனை பின்பற்றி வாழ்கிற நமக்கு சில ஒழுங்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதன்படி தான் நாம் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். இல்லை நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், ஏன் வேலை, ஏன் குடும்பம், ஏன் பணம், ஏன் வசதி வாய்ப்பு, இப்போ நான் அனுபவிக்காமல் எப்போ அனுபவிக்க போகிறேன்? பைபிளில் இயேசு ஒரு நல்ல சம்பவம் சொல்கிறார். லூக்கா 16:25 பார்க்கும் பொழுது, ஒரு ஐஸ்வர்யவான் நாள்தோறும் டிப்டாப்பாக உடுத்தி அப்படியே சாப்பிட்றது, நண்பர்களோடு கூடி குடிக்கிறது, உலகத்தை அனுபவிக்கிறது. வேதத்தில் பாருங்கள், லூக்கா 16:25 ஒரு பணக்கார ஐஸ்வர்யவான் இருந்தார். நாள்தோறும் டிப்டாப்பாக ஆடம்பரமாக உடுத்தி அந்த நண்பர்களோடு ஹோட்டலுக்கு போய் சுற்றி அனுபவித்திருந்தான். அவன் வீட்டுக்கு பக்கத்திலே லாசர்னு ஒருத்தர், ஏழை, உணவு கிடைக்கல. அவன் நினச்சிருந்தா திருடி இருக்கலாம் அல்லது வேற என்னதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அவன் சகிச்சுக்கிட்டான். கர்த்தர் கொடுக்கட்டுமே, கர்த்தர் எனக்கு தரட்டுமே, என்னை ஆசீர்வதிக்கட்டுமே. அப்போ 2 பேரும் மரித்து போகும்போது ஒரே இரவில் மரித்துட்டாங்க. லாசரு ஆபிரகாம் மடிக்கு போகிறான். ஐஸ்வர்யவான் உலகத்தின் பின்னாடி ஓடுறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐஸ்வர்யவான் உலகத்தின் பின்னாடி ஓடினவன் நரகத்தில் தள்ளப்பட்டான். கடைசியில் அங்கே தேவதூதன் சொல்லுகிறார், என்ன சொல்ல தெரியுமா? நீ பூமியில் உயிரோடு இருக்கும்போது நன்மைகளை, சுகபோகத்தை, இச்சைகளை அனுபவித்தார். லாசருவோ பாடுகளை அனுபவித்தார். இயேசுவுக்காக வருகிற நிந்தை, பசி, பட்டினியை அவர் சகித்து கொண்டார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 1:12 நாம் வாசிக்கும் போது, இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்றார். பார்த்தீங்களா? நமக்கு நன்மை நடந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் எல்லாம் ஓகேன்னு ஆனால் தான் நம்மளால் ஜெபம் பண்ண முடியும், பைபிள் வாசிக்க முடியும், கர்த்தருக்கு கொடுக்க முடியும். ஒரு சின்ன தாமதம், ஒரு தடை வந்துருச்சுன்னா நம்ம படுற பாடு இருக்கே. ஆண்டவரை நோக்கி கூப்பிட மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். அது குறுக்கு வழியில் போய் எப்படி லஞ்சம் கொடுக்கலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி பிஸ்னஸை நடத்தலாம், எப்படி கலப்படம் பண்ணலாம், இப்படித்தான் இருக்கிறோம். அதனால தான் பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, இது நிமித்தம் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். அந்த ஏழை லாசர் பாடு உபத்திரம் வரும்போது தேவனை விட்டு விலகாமல் தகாத விதமாய் அனுபவியாதபடி
நீதியோடு பரிசுத்தத்தோடு தேவனை பின்பற்றினார். ஆகவே ஆண்டவர் அவனை நித்தியத்தில் தேற்றினதாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமை அனுபவியாதபடி நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நீதியோடு வாழுங்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை வல்லமை கிருபை இறங்கட்டும். உலகத்தில் கரைபடாதபடி, தகாத விதமாய் வாழாதபடி, நீதியோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்ற கர்த்தருடைய வழிகளில் நடக்க உதவி செய்யும். இந்த நாள் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து காரியங்களை கைகூடி வர பண்ணியறலும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.